நம்ம PSUs பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மல்டி PSU சினாரியோஸில் வந்து எப்படி வந்து PSUs வந்து கனெக்ட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த PSUs வந்து ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணி காட்ட போகிறேன். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் எது வந்து பெஸ்ட் மெத்தட்ஸ் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற கிரிப்டோ இதேமாதிரி ரிலேட்டட் வீடியோஸு அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எண்ட் ஆஃப் தி டே வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஒன் திங் கைஸ். இது வந்து இட்ஸ் அ பவர் சப்ளை யூனிட். இது அதோட ஹோல் பர்பஸே வந்து உங்கள் ரிக்குக்கு பவர் சப்ளை பண்ணுறது. அண்ட் இந்த ரிக்கு வந்து இட் இஸ் நாட் பர்பஸ்லி பில்ட் ஃபார் மைனிங். அதில் இருக்க காம்பனன்ட்ஸ் எதுவுமே வந்து பர்பஸாக மைனிங்காக அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணது கிடையாது. PSU கிடையாது, மதர் போர்ட் கிடையாது, ப்ராசஸர் கிடையாது, GPUs கிடையாது. எதுவுமே வந்து மைனிங் அப்படின்ற ஒரு சினாரியோஸ்க்காக பில்ட் பண்ணதில்லை. ஒரு ரெகுலர் PC யூசேஜ், ஒரு கேமருக்கான யூசேஜ் அப்படின்றதுக்காக பண்ணது. அண்ட் விச் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேமரும் ஒரு மைனரும் அவங்க ரெண்டு பேரோட யூசேஜும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர். ஹீட் ப்ரொடக்ஷன் நிறையா இருக்கும் அண்ட் கம்ப்ளீட் வேர் அண்ட் டேர் இருக்கும். காம்பனண்ட் வந்து மேக்ஸிமம் யூட்டிலைசேஷனில் இருக்கும். pretty much CPU or GPU எதில் நீங்கள் மைண்ட் பண்ணாலும் சரி, அது யூட்டிலைசேஷன் போய் நீங்கள் டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா 99% இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஹை யூட்டிலைசேஷன் இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் அகெயின் வந்து இது இவ்வளவும் இருந்தும் அந்த காம்பனண்ட்டுக்கான ஒரு லைஃப் டைமும் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு GPUனா 3 years இருக்கும், ரேம்னா 6-7 years இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காம்பனண்ட்ஸான லைஃப் டைம் இருக்குது. ஸோ இப்போ இந்த காம்பனண்ட் அண்ட் ஒரு என்டையர் லைஃப் டைமை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓவர் கிளாக்கிங் எது நீங்கள் பண்ணாலும் கரெக்டாக ஒரு நாமினலான ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டில் அது இருக்கணும். அந்த ரிக்கில் இருக்க காம்பனண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இதோட பவர் சப்ளை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஜஸ்ட் லைக் இட்ஸ் ஃபுட். அதோட சாப்பாடு மாரி அது. அதுக்கு நீங்கள் ஜங்க் ஃபுட் கொடுக்குறீங்க இல்லை சாப்பாடு சரியாக போட மாட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு எப்படி உடம்பு எஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இருக்க காம்பனண்ட்ஸும். பவர் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அண்ட் அகெயின் வந்து பவர் ஈவன் நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பவர் சர்ச் வருது, ஏதோ ஒன்று வருதுன்னா PSU வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ PSU வந்து நீங்கள் அதுதான் சீப் அண்ட் ஒரு எக்ஸ்பென்சிவான PSUஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிராண்ட் வேல்யூங்க. இது ஒன்றும் சன்கிளாஸோ எதுவும் கிடையாது. த மெயின் திங் வந்து இதில் இருக்க காம்பனண்ட்ஸு அண்ட் ஆல்சோ த டெக்னாலஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய PSUs வந்து 0 RPM ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வருது. ஸோ தட் மீன்ஸ் லைக் அதோட PSU காம்பனண்ட்ஸ் ஹீட் ஆகலைன்னா ஃபேன் ரன்னே ஆகாது, விச் சேவ்ஸ் பவர். அண்ட் அகெயின் வந்து இப்போ வர PSUs பார்த்தீங்கன்னா 80+ கோல்டே வந்து கிட்டத்தட்ட வந்து பிளாட்டினம் அண்ட் டைட்டானியம் அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா மணி ஃபார் பிளாட்டினம் அண்ட் டைட்டானியம் ரேட்டிங் CPU PSUs வந்து நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஸோ தட்ஸ் ஆல் த திங்ஸ். நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மல்டி PSU கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்ஸி கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து கேபிள் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து PSU ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 2 பக்கம் வந்து இப்போ ஒரு PSU இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மதர் போர்ட் கனெக்ட் பண்ணுவீங்க, இந்த பக்கம் இன்னொரு PSU கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அது. அண்ட் விச் இஸ் லைக் அரௌண்ட் ஒரு $10 உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் வந்து இந்த மாதிரி வந்து டூயல் பின் கனெக்டர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சின்னதாக ஒரு மோலெக்ஸ் கனெக்டர் கேபிள் எப்படி இருந்தாலும் வந்திருக்கும் உங்கள் PSU செட்டு கூட. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும், இது நீங்கள் இன்னொரு PSU பவர் பண்ணலாம். இது இல்லாமல் சில டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் வந்து அண்ட் ப்ராபப்ளி திஸ் ஒன் வில் பி த ரெக்கமெண்டட் சாய்ஸ். ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இது எதுவுமே இல்லாமல் கூட நம்ம பவர் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். அண்ட் பேசிக்லி வந்து இந்த மாதிரி கனெக்டர்ஸில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து ரீலேஸ் அப்படின்ற ஒரு சின்ன காம்பனண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அந்த ரீலேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு டிலேட் ஸ்டார்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன கெப்பாசிட்டர்லாம் ஆட் பண்ணி அந்த ஸ்லேவ் PSU வந்து ஒரு 5 to 10 செகண்ட் வந்து டிலேயில் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்றது தான் ஒரு இது வந்து என்னென்னா நம்ம மல்டிபிள் PSU கனெக்ட் பண்ணுறோம். சில காம்பனண்ட்ஸ் வந்து ஒரே மிஷினில், சில காம்பனண்ட்ஸ் வந்து PSU 1ல் இருக்கும், PSU 2ல் இருக்கும். நம்ம ஒன்று ஆஃப் பண்ணிட்டா இன்னொன்று வந்து அதே டைமில் ஆஃப் ஆகிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிலேடாக ஆஃப் ஆகணும் ஸ்லேவ் PSU அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்தமாதிரி டிலேடு அடாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது எல்லாமே eBay அந்த மாதிரி நிறைய சைட்டில் இருக்குங்க. ஜஸ்ட் மல்டி PSU கனெக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா சில இது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மெயின் PSU கனெக்ட் பண்ணுறது, இது வந்து மதர் போர்ட் கனெக்ட் பண்ணுறது, இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 PSU கனெக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் லைக் 3 PSUs வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம்.
ஸோ தட்ஸ் ஆல்சோ another ஆப்ஷன். பட் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். அதுக்கு நீங்கள் வந்து மைனிங் பவர் சப்ளையோ இல்லை வந்து 1800 வாட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போகிறது வந்து would be a better choice. நிறைய PSU வந்து கனெக்ட் பண்ணுறதை விட would be a better choice நினைக்கிறேன். ஸோ இது எதுவுமே இல்லை ராகுல், என்கிட்ட வந்து இந்த கேபிள் கனெக்டர்ஸ்லாம் எங்கள் ஊரில் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் கிளிப் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஸ்டாண்டர்டாக பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு காலமாக வந்து நாங்கள் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து PSU ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால் நீங்கள் PSU கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் PSU கேபிள் இந்த கிளிப் இருக்கும், அந்த கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 அது முடிஞ்சதுக்கப்புறம் 4th and 5th அது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் நீங்கள் இன்சுலேட்டட் கேபிளில் ஷார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து சும்மா பேப்பர் கிளிப்புன்றதுக்காக இப்படி போட்டிருக்காங்க. இன்சுலேட்டட் கேபிள்னால் இந்த லெட்ஸே வந்து இந்த கேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்னதாக மெட்டீரியல் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ அந்தமாதிரி இன்சுலேட்டட் கேபிளில் எட்ஜஸ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஜம்பர் மாதிரி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா PSUs வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2 PSU இருக்குன்னா ஒன்று வந்து மெயின் PSU, இன்னொன்று வந்து ஸ்லேவ் PSU. மெயின் PSU வந்து நீங்கள் மதர் போர்டில் இருக்கிற மதர் போர்ட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, PSUட CPU கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதில் எல்லா காம்பனன்ட்ஸ் மெயின் காம்பனன்ட்ஸும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வச்சுருப்பீங்க. அண்ட் செகண்ட் வந்து ஸ்லேவ் PSU இருக்கும், அதை வச்சு நீங்கள் GPUs கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த செகண்ட் PSU வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் PSU ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு PSU வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து அதுக்கப்புறம் ரன் பண்ணிங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகிறப்ப உங்களுக்கு சில காம்பனன்ட்ஸ் வந்து டிடெக்ட் ஆகாமல் இஷ்யூஸ்லாம் வராது, கரப்ஷன் அந்த மாதிரி டிரைவர் கரப்ஷன் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் வராது. அட் த சேம் டைம் வந்து இப்போ மதர் போர்டில் இருக்கிற மதர் போர்ட் கனெக்டர்ஸும் CPU கனெக்டர்ஸும் ஆல்வேஸ் கனெக்ட் வித் ஒன் சிங்கிள் PSU. ஸோ அது வந்து நீங்கள் 2 PSU பண்ணிங்கன்னா மதர் போர்டோ CPU வந்து பர்ன் ஆகிடும். ஸோ பர்ன் ஆகிடும் இந்த சென்ஸ் வந்து யூ ஃப்ரைட் இட். ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து பிரிக் ஆகிடும். ஸோ அதனால் மேக் ஷூர் தட் யூ கனெக்ட் வித் சிங்கிள் PSU. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த PSU நான் ப்ராக்டிக்கலாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். தென் யூ கேன் ஹாவ் அ லுக் இன் டு ஹவ் இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மிஷினில் வந்து HX 850 Corsair இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு கிராஃபிக்கல் நம்ம ப்ளக்இன் பண்ணியிருக்கோம். இது நல்லா ரன் ஆகிட்டுருக்கு, அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இப்போ ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்து இது ரன் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. பட் என்ன ரீசனுக்காக நம்ம வந்து இன்னொரு PSU நம்மளுக்கு தேவை அப்படின்னா வந்து இப்போ மல்டிபிள் கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடிஷ்னலாக 2 GPUs இருக்குது, அதை கனெக்ட் பண்ணணும். ஒரு வேளை வந்து இந்த சிங்கிள் PSU வந்து வேலை செய்யலை அப்படின்னா நம்ம அடிஷ்னல் PSU கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து GPUs கனெக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ண போகிறோம். ஸோ அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது இது பவர் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மதர் போர்டில் போகிறது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு PSU வந்து ஆன் ஆகி ரன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 4th and 5th பின் வந்து நீங்கள் வந்து ஜம்பர் கேபிள்ஸ் வச்சு பவர் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 விட்டுட்டு 4 5 இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு சின்ன இன்சுலேட்டட் கேபிளை நீங்கள் வச்சு உள்ள ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கேபிள் வந்து எடுத்து இன்னொன்று நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த PSU நீங்கள் பவர் சப்ளையில் கொடுத்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இது நீங்கள் எடுத்து என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் ஃபயர் பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதை ஆன் பண்ணணும். ஸோ அப்போ ஆன் பண்ணிங்கன்னா இதை ஆன் பண்ணுறப்பே வந்து மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் ஆல்ரெடி பவர்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த மெயின் PSU தான் வந்து மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கணும், அதேமாதிரி CPUலையும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இதில் இந்த செட்டப்பில் வந்து இந்த பேப்பர் கிளிப் டெஸ்ட் மூலிமா நம்ம PSU ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் ரிமோட்டாக வந்து உங்கள் ரிகை ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து டிரைவர் கரப்ஷனு இல்லை வந்து டிவைஸ் வந்து டிடெக்ட் ஆகும் போகிறது இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்தமாரி கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்தமாரி கேபிள்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து 2 PSUவும் அட் அ டைமில் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அடிஷ்னலாக கேபிள்ஸ் வந்து நீங்கள் ஜம்பர் கேபிள்ஸ் கொடுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், எந்த ஒரு தலைவலியும் கிடையாது. இது வந்து ஒரு $10 தான். ஸோ இது நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் கிடையாது. அண்ட் இந்த $10 என்னென்னா ரிமோட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2 PSUவும் அட் அ டைம் ஸ்டார்ட் ஆகும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது வந்து எடுத்து இங்கே ஒரு ஃபீமேல் கனெக்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபீமேல் கனெக்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதில் பல்காக வர கேபிள்ஸ் எல்லாமே வந்து மதர் போர்டுக்குள்ளே போகணும். ஸோ ஏன்னா அது எல்லா பவர் சப்ளையும் அது பவர் பண்ணணும். ஸோ அதுக்கு அது தேவை. ஓகே, ஸோ தட்ஸ் டன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை எடுத்து நம்ம இன்னொரு PSUவில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ப்ரிட்டி மச் கனெக்ஷன் வைஸ் வந்து இவ்வளோ தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு PSUவில் கனெக்ட் பண்ணது, அது ஆக்சுவலி நம்மளுக்கு தேவையே கிடையாது. இப்போ வந்து நம்மளோட இன்னொரு PSUவில் இருந்து PCI Express கேபிள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ ரெண்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பவர் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அந்த PSU ரன் ஆகுது, உள்ளார CPU ரன் ஆகுது, மதர் போர்ட் லைட்லாம் ஆன் ஆகிடுச்சு, அண்ட் GPU ரைட் ஆன் ஆகிடுச்சு, இந்த PSU ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களோட டியூவல் கனெக்டரோட ஆப்ஷன். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. this is the safest method compared to paper clip யூஸ் பண்ணுறதை விட இது வந்து சேஃபஸ்டான ஒரு மெத்தட். $10 வந்து will actually give you a better choice அப்படின்றது தான். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் cheers.